ஜாம் பண்ணி ஒரு டியூன் ரெடி பண்ணி வச்சதுதான் உருகி உருகி. அதுக்கு உருகி உருகின்னு பேர் வச்சது வந்து இவர்தான். உண்மையாவே உருக வச்சிட்டீங்க எல்லாரையும். பார்த்துட்டு டேய் என்னடா இது அப்படின்னு டாக்டர் படத்துல என்னடா இது இதுல வியாபாரமே ஆகாது. ஸ்பாட்லயே திடீர்னு டியூன் கம்போஸ் பண்ணது. அப்ப ஸ்பாட்ல இவர் இல்ல, ஹீரோ இருந்தாரு. அவரு தம்பி இதை நானே எழுதலான் இருக்கேன். விளையாடாதீங்க நீங்க. 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா ஒரு லிரிசிஸ்ட் உருவாயிருக்க மாட்டாரு. பாத்துங்க, ஒரு லிரிசிஸ்ட் உருவாக்கி இருக்கேன் என் தாமதத்தால. கேட்டுக்கீங்களா? இதை அவர் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோவை. அரியானா என்ன சொன்னாரு, டேய் தம்பி அவன் நம்பவே இல்லடா, போன்ல வாங்கி பார்த்தான்டா, யார்ட்டையா வாங்கினேன் நான், நீயான்னு கூட பார்த்தான்டா. இல்லடா இல்ல, ஆக்சுவலா அந்த பாட்டை பத்தி அவர் பேசுறதை விட நான் பேசுறது சொல்லிடுறேன். ஆக்சுவலா சக்கரமுத்தேன்ற வேர்டு வந்து தமிழ் லிரிசிஸ்ட் ட்ரால் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கேரளால இருந்து ஒரு 7-8 ட்ரால் வந்துருக்கும். சரி, எனக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தைகளை வச்சு ஃபன்னா ஒரு பாட்டு பண்ணலாங்கிறதா ஐடியாவே. அது ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண விதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏடா எங்கள்ட மலையாளத்தை நீங்கள் ஏடா இப்படி ப்ரொஜெக்ட் செய்யுது அப்படின்னு. இல்லைங்க, இது கான்செப்டை என்னடா கான்செப்ட் டேரக்டரா நீ இல்ல ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டாங்க. இந்த இன்புட்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தா? சித்து, உங்களுடைய பாட்டுல வந்து லிசனர்ஸ்க்கு ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் நாங்க வந்து கேட்டு எழுதி வாங்கி வச்சிருக்கோம். ஓகே. சோ அந்த சாங்ஸ்லாம் நான் சொல்ல போறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி, அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணது எப்படி நடந்தது அப்படிங்கறது வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட காம்பினேஷன்ங்கறனால நான் வந்து உருகி 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 உருகில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சூப்பர். ஸோ உருகி உருகி சாங் வந்து அகைன் ஜோ படத்துல ஒரு டிபிக்கலான ஒரு 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 லவ் சாங் அப்படின்ட்டாங்க. ஒரு டூவெட் அப்படின்ற, ஐ மீன் ஒரு லவ் சாங். இதுதான் வந்து பையனுக்கு ஓகே ஆகுது, பையன் பயங்கர ஹாப்பியா இருக்கான், இதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய லவ் சாங்ஸ் பண்ணிட்டோம். லைக் மயிலாஞ்சி, அப்படியே வரிசையா நிறைய கண்ணவீசி அப்படி நிறைய வந்துருச்சா. ஸோ அடிப்பொலி. ஸோ அப்படின்னும் போது சரி இதுல என்ன பண்ணலாம், ஏதாவது புதுசா பண்ணலாமான்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனா இதுல நான் கொஞ்சம் யூஸ்வலா கிட்டார் போவாங்க, ஒரு கிட்டார் சாங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுல வந்து கிட்டார் வேணாம், நம்ம வித்தியாசமா ஏதாவது போகலாம்னு சொல்லி சிராங்கோ யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணி ஒரு டியூன் ரெடி பண்ணி வச்சதுதான் உருகி உருகி. அதுக்கு உருகி உருகின்னு பேர் வச்சது வந்து இவர்தான், கிரேட் விக்னேஷ். உண்மையாவே உருக வச்சிட்டீங்க எல்லாரையும். சொல்லுங்க அத பத்தி. ஆக்சுவலா அடுத்து இப்ப கனவிசிக்கு அடுத்து நம்மளுக்கு என்னன்னா, லிரிசிஸ்டுக்கும் கம்போசருக்கும் ஒரு விஷயம் தேவை. என்ன அப்படின்னா, ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எவ்ரி 3 months. ஏன்னா நீங்க கொடுக்குற ஹிட் வந்து ஒரு 3 மாசம் வேலிடிட்டி, மிஞ்சி போனா பெரிய ஹிட்டா இருந்தா 6 மாசம் வேலிடிட்டி. அதுக்கு அடுத்து நீங்க வேற பாட்டு பண்ணணும். இப்ப நான் வந்து நீங்க என்ன பண்ணா கன்வென்ஷன் எழுதிருக்கேன், அப்புறம் வேற எழுதலையா அப்படின்னு கேட்டுருவாங்க. சோ உங்களுக்கு அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல சாங் தேவை. அப்படிங்கிற போது எனக்கு கண்ணவிசிக்கு அடுத்து ஒரு ஹிட் தேவைப்பட்டது. கண்ணவிசி ஷார்ட் பிலிம்ல கொடுத்தாச்சு. இப்ப இண்டிபெண்டன்ஸ் ஜோன்ல எனக்கு ஒரு ஹிட் தேவைங்கிற போது அடிப்புலியோட வந்தோம். இப்ப அடிப்புலி ஓகே, இண்டிபெண்டன்ட்ல ஹிட் கொடுத்தாச்சு, படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா படத்துல ஹிட்னு எதுவும் இல்லை, ஆனா எல்லாமே நல்ல பாட்டு. அப்ப படத்துல ஒரு ஹிட் கொடுக்கணுங்கிற போது உருகி உருகி வந்தது எங்க வாழ்க்கையில. சோ இந்த மாதிரி எவ்ரி ஒரு 6 months to 9 monthsல எங்களுக்கு ஒரு ஹிட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாரு. இந்த பாட்டை பொறுத்த வரையும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம் கூட நான் பழகினதே இல்லை. ஏன்னா லைக் எனக்கும் சித்துக்கும் இருக்கிற வைப் இருக்குல்ல, அந்த வைப்பை ஹோல் டீமே கொடுத்தது எங்களுக்கு. லைக் டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு, ஹீரோ சொல்லிட்டாரு, எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் வரைக்கும் நீங்க எழுதுறதுதான் பாட்டு, நீங்க வெயிட் பண்றோம் எழுதுங்க, அந்த ஜோன் கொடுத்தாங்க. ஸோ இது நம்ம படம், இது நம்ம பாட்டுன்னு ஓன் பண்ணோம். அந்த படத்தோட ஒவ்வொரு ரிலீஸ்க்குமே நான் அந்த படத்துல வந்து 2 பாட்டு எழுதியிருந்தேன். ஆனா அந்த படத்தோட எல்லா ரிலீஸுக்கும் தியேட்டர் விசிட் வரையும் நானும் போயிருந்தேன். ஓன் படம் நீ வராம யார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அந்த அந்த அன்பு தான் அந்த பாட்டுல வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு எல்லாராலையுமே முடிஞ்சது. இன்னொன்னு இந்த பாட்டை பொறுத்த வரையும் நான் ஒரு விஷயம் கேட்டேன், எனக்கு அதை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, நல்ல தமிழ்ல எழுதிக்கிட்டா பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா எவ்வளவு அழகான பாட்டா இருந்தாலும் எனக்கு ஓப்பனிங்ல கமர்ஷியலான ஒரு விஷயத்த வச்சுதான் ஆரம்பிக்கணும். அப்பதான் ஆடியன்ஸ் அந்த பாட்டுக்குள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரணம்ங்கிற ஒரு இடத்துல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா தாராளமா எழுதிக்கோ அப்படின்ட்டாங்க. சோ அதனாலதான் அந்த பாட்டுல வந்து யாழோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ பாலோ அப்படி அவ்வளவு நல்ல தமிழ் போட்டு எழுத முடிஞ்சது. எல்லா வார்த்தைகளையும் போட்டுட்டாரு அந்த பாட்டுல. அந்த சோன் பார்த்துட்டு என்னடா இது டாக்டர் படத்துல என்னடா இது இதுல வியாபாரமே ஆகாது பாடி பாருங்க நல்லா இருக்கு, அப்பா நல்லா இருக்குன்னு விட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு.
யாருக்குமே அது பிரச்சனையா இல்லை. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. மியூசிக் டைரக்டருக்கு பிடிச்சிருக்கு, டைரக்டருக்கு பிடிச்சிருக்கு, சிங்கருக்கு பிடிச்சிருக்கு, ஹீரோக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கு, யாருமே தர சொல்லல. நம்மளுக்கு இப்படிலாம் நடக்காதேடா. யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ல லைட்மேன்லாம் நம்ம பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு, என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஓ மை காட், அந்த ஃபீல் கொடுத்தது. ஸோ உருகி உருகி வந்து என்ன பண்ணிட்டேன்னா உருகி வார்த்தையில உருக்கிட்டீங்க. இவரு பண்ணது பாதி வேலைனா சிங்கர் பண்ணது மீதி வேலை. அவர் இன்னும் மிச்சத்தையும் உருக்கிட்டாரு. ஆனந்த் எந்த சாங் கொடுத்தாலும் தான் பிரச்சனை. என்னன்னா ஆனந்த்னாலும் சரி இவருக்குனாலும் அவங்க they will bring out the soul of the song. ஒரு கம்போசரா நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கொடுத்துருவாங்க. ஸோ ஆனந்த் வந்து அந்த சாங் நெயில்ட் இட். லைக் அது மேஜிக்கலான ஒரு அதுல குட்டி குட்டி இம்ப்ரூவைசேஷன்ஸ்லாம் பண்ணும்போது கூட லைக் அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து he only brought it out. ஸோ சீரியஸ்லி அவரோட மேஜிக் டச்சும் இருக்கு அதுல. அடுத்தது அதே படத்துல வந்து கோவை குளிரா. ஓகே, கோவை குளிரா அது வந்து பாட்டுன்னு அங்க ஒரு பாட்டு வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, என்னையும் உட்பட. நம்ம தெரிஞ்சா நான் வாங்கிருப்பேன். ஆனா அது ரியோவே எழுதிருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, அது ஷூட் பண்ணியாச்சு, படம் எல்லாம் போயிட்டு ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் கிட்ட ஒரு ஸ்பேஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எனக்கு அது நிக்கல. லைக் நான் என்ன பண்ணாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல. லைக் படத்தோட அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆயிருக்கு. ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ எனக்கு அங்கே ஒன்று தேவைப்படுது, ஆனால் ஸ்கோராக எனக்கு அது நிற்கல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி சாங்கை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஸ்பாட்லேயே திடீர்னு டியூன் கம்போஸ் பண்ணுது. அப்போ ஸ்பாட்ல இவர் இல்லை, இருந்தாரு. அவரு தம்பி இதை நானே எழுதலான் இருக்கேன், விளையாடாதீங்க நீங்க. இல்லை நான் நல்லா எழுதுவேன், நீ வேணா பாரு அப்படின்னாரு. அப்படியா சீரியஸா சொல்றீங்க, விளையாட்டுக்கு சொல்றீங்களான்னு கேட்டுட்டே இருந்தேன். எப்பா நான் நல்லா எழுத வேண்டாம், நீ டியூனை மட்டும் சொல்ல. ஆக்சுவலி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இல்ல ஆக்சுவலா என் வீடு அங்கதான் 5 நிமிஷம் தள்ளி தான் இருக்கு. இவங்க இந்த பாட்டை முடிச்ச 5 நிமிஷத்துல நான் வந்துட்டேன். 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா ஒரு லிரிசிஸ்ட் உருவாயிருக்க மாட்டாரு. அது ஒரு லிரிசிஸ்ட் உருவாக்கி இருக்கேன் என் தாமதத்தால. கேட்டுட்டீங்களா? இதை அவருக்கு ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ. நாங்களும் ஷேர் பண்றோம். ஸோ ஆனா அவரு எக்ஸ்பெக்டே பண்ணல, பயங்கரமா எழுதிட்டாரு. நான் வந்து அண்ணா நல்லா இருக்குண்ணா அப்படின்னா, நான் நல்லா எழுதுவேன்னு சொன்னேன். இவர் நம்பவே இல்ல, நீங்க விளையாடுறீங்கன்னு நினைச்சோம். அவரு வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்திருந்தா கூட யார்கிட்ட வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சிருப்பாரு. போன்ல முடிஞ்சு பார்த்தாரு, சொல்லிட்டு இருந்தாரு. எழுதினாரு. ரியானா என்ன சொன்னாரு, டேய் தம்பி அவன் நம்பவே இல்லடா, போன்ல வாங்கி பார்த்தான்டா, யாரையா வாங்கினாரு நீயான்னு கூட பார்த்தான்டா. இல்லடா ஓகேண்ணா ஓகே. ஸ்பாட்லயே எழுதிட்டாரு. நல்லா லைக் ஒரு 70% லிரிக்ஸ் வந்து அவர் ஸ்பாட்லயே எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 30% வந்து அவருக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு, ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ். பட் அப்படியே அடுத்த நாளே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படி நடந்த பாட்டு கோவை குளிரா. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆட் ஆன் டு தி ஆல்பம். ஓகே, உங்களோட காம்பினேஷன்ல அடுத்த பாட்டு சக்கரமுத்தே. இல்லப்பா சக்கரமுத்தே அடிப்படை பார்ட் 2. இந்த இன்புட்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா? லிசனர்ஸ் இருந்து சத்தியமாவா? ஆமா, யாரோ நம்ம கேரளாக்காரங்க. இல்ல ஆக்சுவலா அந்த பாட்டை பத்தி அவர் பேசுறதை விட நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா சக்கரமுத்தேன்ற வேர்டு வந்து அஸ்வின் அண்ணா கொடுத்த வேர்டு. ஆக்சுவலா அடிப்பொலியில இருந்து அந்த சாங்ல இருந்து இது பண்ணுது. ஆனா அடிப்பொலியில பெருசா நாங்க அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல. சோ அது வந்து அப்படியே இருந்தது அந்த வேர்டு. அப்போ வந்து தலைவர் வந்து இந்த பாட்டை இது பண்ணும்போது இந்த பாட்டுல அதை வச்சுட்டாரு. இல்ல ஆக்சுவலா லைஃப்ல நான் மறக்காத பாட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா டாப்ல சக்கரமுத்தே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா ஒன்னும் இல்ல, ரிபல் சாங் தமிழ் லிரிசிஸ்ட் ட்ரால் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கேரளால இருந்து ஒரு 7-8 ட்ரால் வரும் சார். அவங்க அந்த சாங்கை பத்தி தான் பேசுறாங்களா இல்ல அடிப்பொலி இல்ல சக்கரமுத்தே தான். சோ அவ்வளோ ட்ரால் வீடியோஸ் வச்சு எனக்கு லிட்டரலா புரியல. ஏன்னா அந்த பாட்டோட சிச்சுவேஷன் படி அவன் ஒரு தமிழ் பையன், அங்க இருக்கிற ஒரு மலையாள பொண்ணு அவன் லவ் பண்றான். சோ நம்ம என்ன பண்ணுவோம், அறகுறையா ஒரு மலையாளம் ட்ரை பண்ணுவோம். பெண்குட்டி வீட நாட்டுல அப்படின்னு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த ஜோன்ல இருக்கணுங்கிறதுனாலதான் எனக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தைகளை வச்சு ஃபன்னா ஒரு பாட்டு பண்ணலாங்கிறதா ஐடியாவே. அது ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண விதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏடா எங்கள மலையாளத்தை நீங்கள் ஏடா இப்படி ப்ரொஜெக்ட் செய்யுது அப்படின்னு. இல்லங்க இது கான்செப்ட், என்னடா கான்செப்ட் டேரக்டரா நீ இல்ல ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டாங்க. ட்ரால் கிழிச்சிட்டாங்க. அவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல, ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் தான் தெரியாது, கேட்டதை பத்தி தான் பேசுவோம்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால அந்த ஒரு 3வது ட்ரால் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹர்ட் எல்லாம் போயிருச்சு, சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளும் சேர்ந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சோம். பயங்கரமா ஓட்டிருந்தாங்க லிட்டரலா. லைக் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியோட பீக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். சரி இதை என்ஜாய்
என்ஜாய் பண்றது தவிர உனக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இப்போ மயிலாஞ்சி. மயிலாஞ்சி சாங் ஆக்சுவலா வந்து தமயந்தின்னு ஒரு அக்கா அவங்க எழுதுனாங்க. ஸோ அவங்க கூட எனக்கு அது ஃபர்ஸ்ட் சாங். ஸோ லைக் எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயம், அந்த மயிலாஞ்சின்ற விஷயம் வந்து ஒரு அவங்களால யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு வேர்டா இருந்தது. ஸோ அதை வச்சு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணது தான் அது. அண்ட் அந்த சாங்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஃபர்ஸ்ட் டெபியூன்னும் போது ரொம்ப ப்ரெஷர். ஆக்சுவலா என்னோட டெபியூ ஃபிலிம்ல என்னோட டெபியூ கம்போசிங் வந்து அந்த சாங் தான். ஸோ அதனால வந்து அந்த சாங் வந்து அப்படியே நான் ரொம்ப ப்ரெஷராகவே இருந்தேன். இது நல்லா இருக்கா, இது ரிசீவ் பண்ணுவாங்களா, என்ன யாருக்கும் பெருசா தெரியாது, எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு ஃபீலிங்ல அந்த சாங் பண்ணது. ஆக்சுவலி அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அந்த ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்டா ஒரு வேற மாதிரி ஃபீல் கொடுக்கும் அந்த பாட்டு. தேங்க்யூ. வேற மாதிரி அந்த சாங். அடுத்தது வந்து ஆழி சூழ்ந்த. அதாவது இப்போ எங்க ஒரு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ஃபீலிங் வந்துருச்சுனாலே இந்த பாட்டை நாங்க போட்டுருவோம். அது எப்படி அந்த அவ்வளோ சோல்ஃபுல்லா அதை எப்படி நீங்க பண்ணீங்க? அது சோல்ஃபுல்ன்றதை தாண்டி ரொம்ப ரொம்ப சேச்சுரேட் ஆகி பண்ண சாங் அது. மயிலாஞ்சி எப்படி வந்து டெபியூல ஃபர்ஸ்ட் சாங்கும், அது மாதிரி ஆழி சூழ்ந்த வந்து டெபியூல லாஸ்ட் சாங். ஃபர்ஸ்ட் வந்து இது மயிலாஞ்சியை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ராக்காச்சி ரங்கம்மான்னு ஒரு சாங் பண்ணேன். அப்புறம் இதுதான் அதுக்கப்புறம் பண்ணதுதான் ஆழி சூழ்ந்த. ஆழி சூழ்ந்த வந்து கிட்டத்தட்ட 12 ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகி 13வது ஆப்ஷனா லாக் ஆனதுதான் அந்த சாங். சாங்காவே. அதனால 12 சாங் பண்ணனால எனக்கு அந்த சாங்ல ஒரு ஜட்ஜ்மெண்டே இல்லை. லிட்டரலா எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு விஷயம் கொடுத்துடணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு பிளைண்டா பண்ண சாங் தான் அது. ஆனா ஆல்பம்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்போ ஒரு டாப் சார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆல்பம். ஏன்னா அது ரொம்ப ரிலேட்டபிள் எலிமெண்ட் இருந்தது அந்த சாங்ல. அதுக்கு நான் கண்டிப்பா ஹேவ் டு தேங்க் லைக் நம்ம மோகன்ராஜன் அண்ட் சசி சார். ஏன்னா மோகன்ராஜன் அண்ணன் வந்தா அவருக்கும் எனக்கும் ஒரு சில காம்போஸ் இருக்கு, உசிரே இருக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து ஆழி சூழ்ந்த வந்து லைக் ஒரு பெரிய வார்த்தை. ஆழி அப்படின்றது கடல். ஸோ கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல வந்து எல்லாமே நீதான் அப்படின்ற மாதிரி ஒரு தங்கச்சியை பார்த்து அக்காவை பார்த்து பாடுற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு ரொம்ப அந்த டைம்ல எனக்கு பண்ணும்போது நான் சேச்சுரேட்டடா இருந்தேன். எனக்கு வந்து பயங்கரமா ஊக்கம் கொடுத்தது அந்த மனுஷன் தான். ஸோ அவருக்கு வந்து ஐ ஹேவ் டு பி தேங்க்ஃபுல். அண்ட் சசி சார் அவருமே வந்து டயர்டே ஆகல. ஒரு புது பையனை எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அவன் பண்ணிடுவானா அப்படிலாம் பயப்படாம ரொம்ப சப்போர்ட்டிங்கா he was encouraging even on the 13th option, which is I don't know like எத்தனை டைரக்டர்ஸ் அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவா மோட்டிவேட்டிங்கா பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சேச்சுரேட்டட் ஜோன்ல பண்ணது எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சுன்னும் போது ரொம்ப பெரிய ஹாப்பி தான் அந்த டைம்ல. சரி, அடுத்த பாட்டு இதுதான். அது நீங்க சொன்னீங்க தேர்டா கம்போஸ் பண்ண பாட்டு. ஃபோர்த் இதுதான். அதே மாதிரி என்னோட பேங்க்ல இருந்து ஒரு சாங் ஆக்சுவலா. நீங்க அப்ப அது ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தது? ஆமா. அது வந்து ரொம்ப முன்னாடி பண்ண சாங். அதுக்கப்புறம் அது அப்படியே லைக் இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி சார்ட்ட அந்த டியூன் எடுத்து காட்டினேன். அது அப்படியே த்ரூ ஆயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து காதல் ஒன்று கண்டேன் பேசிட்டோம். அடுத்து சொந்தமுள்ள வாழ்க்கை. அது இந்த ஆழி சூழ்ந்த உலகிலே மாதிரி இந்த பாட்டு ஒரு சோல்ஃபுல் கனெக்ட். கண்டிப்பா இது வந்து ஃபேமிலி கனெக்ட் ஆக்சுவலா. சொந்தமுள்ள வாழ்க்கை வந்து ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு ஒரு படம். ஸோ அது அந்த படத்துல வந்து எனக்கு நந்தா சார் கூட ஒரு டிராவல், டைரக்டர் நந்தா பெரியசாமி. ஸோ அவர் கூட ஒரு பயங்கரமான டிராவல். ஸோ எனக்கு என்னன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூரான ஒரு சாங். பேசிக்லி ஒரு சொந்தமுள்ள வாழ்க்கை சாங் வந்து வேற ஏஜ் கேட்டகரிஸ்ல, அதாவது ஒரு 30 தாண்டி 40+, 50+, 60+ல இருக்கிறவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு சாங்கா இது இருந்தது. அந்த சாங் வந்து என்னால பண்ண முடியும்ன்றது வந்து என்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து நந்தா சார் தான். அது ஆமா. அண்ட் ஆல்சோ ஸ்னேகன் சார், அவரு என்னோட டியூனா கேட்கறத விட ஸ்னேகன் சாரோட அந்த வேர்ட்ஸ் அதுல போடும்போது தான் அது முதல் லைன்லயே முடிச்சிட்டாரு. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேலன்ட்டாரு. ஸோ அந்த ஒரு வேர்ட்ஸ் பிளஸ் அந்த டியூன் அண்ட் ஆப்வியஸ்லி இதுல கருங்கோயில் கணேசன் சொல்லிட்டு ஒரு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சிங்கர், ஹீஸ் ஒரு ஃபோக் சிங்கர், அவரு நாட்டுப்புற சிங்கர், அவரு பயங்கரமா பாடுவாரு. அவரோட வாய்ஸ்ல இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலா. நானுமே எதிர்பார்க்கல.
இந்த சாங் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது வந்து எப்படின்னா எனக்குள்ள இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ஒரு மெச்சூரிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த சாங் அது. தேங்க்யூ so much for doing this with me. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.